அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமையில் நீங்கள் உள்ள முருகி பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பெருமாளில் நீங்கள் சனிக்கிழமையில் எப்படி வழிபடுவது, பெருமாள் கோவில்களில் எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவீங்க. உண்மையான வேண்டுதல் வைத்தாலே நம்ம எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய நன்மை மட்டும் செய்யக்கூடிய இந்த இறைவனை எம்பெருமானின் உள்ள முருகி நீங்கள் வரங்களை கேட்கும்போது கொடுக்காமல் போய்விடுவானா. அதிலும் நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாளை இப்படி மட்டும் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகிடுங்க, கடன் சுமை குறைந்துடும். இந்த பொருள் வாங்க காசு இல்லைங்க, அந்த பொருள் வாங்க காசு இல்லைன்னு நீங்கள் வார்த்தை கூட உங்கள் வீட்டில் இனி சொல்ல மாட்டீங்க. வாரந்தோறும் நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்வது, பெருமாள் படத்தை நம்முடைய வீட்டில் நீங்கள் எந்த பக்கம் மாட்டி வச்சினா வீட்டிற்குள்ள லட்சுமி தேவி சந்தோஷமாக நுழைவாள் என்பதை தெரிஞ்சுக்கலாங்க. பெருமாள் படத்தை நீங்கள் எந்த இடத்துல மாட்டி வைத்தீங்கன்னா லட்சுமி தேவி சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவாள்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிலைவாசலை திறப்பீங்கள்ல, சில பேர் நிலைவாசல் கதவை திறந்து உள்ளே நுழைந்த உடனே எதிர்பக்கத்தில் கண்ணாடி மாட்டி வச்சுருப்பீங்க. அந்த கண்ணாடிக்கு மேலே தாங்க நீங்கள் பக்கத்திலோ இல்லைன்னா அதற்கு அருகிலோ இந்த பெருமாள் படத்தை மாட்டணும். உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் படிக்கு நேராக நீங்கள் கண்ணாடி இல்லைன்னா கூட பரவாயில்லை, இந்த பெருமாள் படத்தை மாட்டி வச்சுடுங்க. வெளியில் இருந்து நீங்கள் வீட்டுக்குள் வர போகிறீங்க. இப்போ கதவை திறந்த உடனே எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் இருக்கும் அல்லவா, அந்த சுவற்றில் தானே அழகான பெருமாளும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இதை பார்க்கும்போது நமக்கே எவ்வளவு மனநிறைவு ஏற்படுது இல்லைங்க. மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழையும் போது இந்த பெருமாளின் பார்த்தான்னா ரொம்ப மனம் மகிழ்ந்தே நிரந்தரமாக நம்ம வீட்டிலையே வந்து அமர்ந்து அருளாசி செய்வாள். இதற்காக இந்த பரிகாரத்துக்கு இருக்கக்கூடிய சூச்சம் தான் சொல்லணும். உங்களுடைய வீட்டில் இதே போல் ஒரு பெருமாள் படத்தை நிலைவாசலுக்கு உள்பக்கமாக மாட்டி வைத்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் காலையிலோ மாலையினோ இரு நேரத்திலுமே நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அவள் பெருமாளுக்கு பிரசாதமாக வச்சிடுங்க. துளசி கிடைச்சுன்னா பெருமாளினுடைய பாதங்களை வைத்திடுங்க. உள்ள முருகி நீங்கள் பொது வேடிக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர வேண்டும்னு, வருமானம் அதிகரிக்கணும்னு, பணத்தடி உடையணும்னு, கடன் சுமை குறைய வேண்டும்னு, கடன் வாங்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க தெம்பு வேண்டும்னு இரண்டு கைகளையும் ஏந்தி உண்மையான பக்தியோடு இந்த வேண்டுதலை செய்து பாருங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்குதுன்னு நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செல்வ வளங்களை உங்களுக்கு கொட்டித்தர போகிறாரு. இது ஒரு எளிமையான சூட்சமமான பரிகாரம் தாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாரந்தோறும் நீங்கள் சனிக்கிழமையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக அமர வைத்திடுங்க. இப்படி நீங்கள் அமர வைத்தாலே உங்கள் வீட்டில் அல்ல குறையாமல் செல்வமும் பணமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்ம சனிக்கிழமையில் பெருமாளை நம்ம வீட்டில் இருந்து எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் சனிக்கிழமையில் கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க. பெருமாள் கோவிலுக்குள்ளே நீங்கள் செல்லும் முன்னாடியே நம்ம கண்களில் தெரியக்கூடிய ராஜகோபுரம் இருக்குதில்ல, அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கி விட்டு தாங்க நீங்கள் கோவிலுக்குள்ளே நுழையணும். கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே நீங்கள் கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமங்க. எனவே தான் கோபுர தரிசனம் கோடு புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. கோவில் உள்ளே நுழைந்தவுடன் நம்ம கண்ணுக்கு தெரிவது பலிபீடம் இல்லை, அதன் அருகில் சென்று கீழே விழுந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பேராசைன்னு, பற்று, அகங்காரன்னு இந்த இடத்துல பலி கொடுத்துடுங்க. இறைவனை வணங்கி செல்லணும். இதற்கு தான் பலிபீடம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துவாஜஸ்தம்பன்னு சொல்லக்கூடிய கொடிக்கம்பம் தாங்க.
இந்த கொடிக்கம்பத்தில் கோவிலில் திருவிழா காலத்தில் தான் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாளின் வாகனமாக இருக்கக்கூடிய கருடனின் மண்டபம் அமைஞ்சிருக்கும். இவரை வணங்கிய பின்பு தாங்க நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையுடன் வணங்கி வழிபடணும். அதன் பின் நீங்கள் லட்சுமி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர்னே, ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வா, ஆண்டாள், சரஸ்வதி, ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியே வணங்கி வழிபடுங்க. கோவிலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவனுடன் உங்களுடைய பிரார்த்தனையை கூறிவிட்டு மனதார வேண்டிவிட்டு வாங்க. இதில் எனக்கு எது தேவை, இது தேவையில்லைன்னு உனக்கு தெரியும், அதன்படி வரம் கொடுன்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. பின் மறுபடியும் நீங்கள் கொடிக்கம்பத்தில் அருகில சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தீங்கன்னா 2 கை கால் மட்டும் தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரம் செய்திடுங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா உடல் முழுவதும் தரையில் படுபடியாக சஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே வர வேண்டுங்க. கிழமையில செய்யக்கூடிய மற்றொரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றத்திற்கோ இறக்கத்துக்கோ காரணமாக இருக்கிறாரு. ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு தாங்க அவர்களுக்கு பலனை தரக்கூடியவராக இருக்கிறாரு சனீஸ்வர பகவானுமே. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானினுடைய பார்வை தாக்கவோ ஒருவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கை தலைகீழாக மாறிடுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானை தோஷத்தை நீங்கள் நீக்குவதற்கு ஆடி சனிக்கிழமையில செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் தொடர்ந்து நாம் பார்க்குறோம். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இருந்து வெளியே வருவதற்கு ஒரு சில தெய்வங்கள் உறுதுணையாக இருக்குதா. அப்படிப்பட்ட தெய்வங்களில் மிகவும் முக்கியமான தெய்வம் தாங்க பிள்ளையார், ஆஞ்சநேயர், காலபைரவர். சனிக்கிழமையில நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிடுங்க. அதிலும் நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீங்கன்னா சனி தோஷம் முற்றிலும் நீங்கி சனியினுடைய அருள் பார்வை உங்கள் மீது பட ஆரம்பமாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில ஜூலை மாதம் 19ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. அன்றைய நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. அங்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி முழு மனதோடு வழிபாடு செய்யணும். நெய் தீபம் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை நீங்கள் 11 முறை வலம் வந்து அவருக்கு முன்பாகவே இல்லைன்னா ஆலயத்தின் ஏதாவது ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு நீங்கள் நினைத்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லணும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரம் தாங்க. இப்படி நீங்கள் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் ஆலயத்துக்குள்ள அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரின் அருளால் சனிதோஷம் முற்றிலும் விலகிடுங்க. ஆலயத்தின் செல்ல இயலாதவங்க வீட்டிலேயே நீங்கள் கூட ராக கால யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபடுங்க. மிகவும் எளிமையான ஆஞ்சநேயர் மந்திரத்தை முழு மனதோடு நீங்கள் நினைத்து வழிபடுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருளால் சனியின் தோஷம் முற்றிலும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படுங்க. கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஒரு உகந்த நாளுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை விட திருப்பதி முதலான பெருமாள் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய தலங்களில் ஊட்டல் அதிகமாகவே இருக்குமா. சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்று துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்வது, துளசி தீர்த்தம் பருகுவது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததாக சொல்வாங்க. அதே போல் குடும்பத்தில் ஏதாவது வேண்டுதல் செய்பவங்க குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும்னு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்து மஞ்சள் துளியில் நீங்கள் 1 ரூபாய் இல்லைன்னா 11 ரூபாய் என்ற எண்ணிக்கையில் முடித்து வைப்பீங்கள்ல. பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு சனிக்கிழமைகளை வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் காசு முடித்து வைத்து பிரார்த்திக்கிற பக்தர்களும் இருப்பீங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருது. வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி வருங்க. இந்த 2 ஏகாதசிகளுமே பெருமாள் வழிபாட்டுக்குரிய திதிகளாக அமைஞ்சிருக்கு. ஏகாதசியில் விரதம் தொடங்கி மறுநாளான துவாதசியில் விரதத்தை பூர்த்தி செய்கிற பெருமாள் பக்தர்களுக்கு அவளுடைய அருளால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் மேன்மை அடைவீங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை இப்படி வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் செல்வம் நிலைத்திருக்க இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்துவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.